புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய வரி எவ்வாறு மாற்றமடையும்? தயாரிக்கப்பட்ட நாளில் இருந்து 10 வருடங்களுக்கு மேற்படாத வாகனங்களுக்கு 200 வீதத்திலிருந்து 300 வீதம் வரை வரி விதிக்கப்படும் என வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி திருத்தத்திற்கு அமைய 2025 பிப்ரவரி முதல் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 600 சிசி என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களுக்கான வரி இதுவரை 16 லட்சமாக காணப்பட்ட நிலையில் புதிய வரி திருத்தத்திற்கமைய இந்த வரி அளவு 18.5 லட்சம் ரூபாய் வரை உயர்வடையும். 1000 சிசி என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களுக்காக 20 லட்சம் ரூபாய் வரை விதிக்கப்பட்ட வரி புதிய வரி திருத்தத்தின் அடிப்படையில் 24.5 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. 1500 சிசி என்ஜின் திறன் கொண்ட வாகனங்களுக்கான வரி 57 லட்சம் ரூபாவாக காணப்பட்டது. புதிய வரி திருத்தத்திற்கமைய அந்த வரி 66 லட்சம் ரூபாய் வரை உயர்வடைய உள்ளது. புதிய வரி திருத்தத்திற்கமைய வேகனார் வாகனத்திற்காக காணப்பட்ட 16 லட்சம் ரூபாய் வரி 18 லட்சம் ரூபாய் வரை உயர்வடைய உள்ளது. விச் ரக வாகனத்தை இறக்குமதி செய்யும் போது காணப்பட்ட 20 லட்சம் ரூபாய் வரையான வரி வரி திருத்தத்தின் பின்னர் 24.5 லட்சம் ரூபாய் வரை உயர்வடைய உள்ளது. டொயோட்டோ அக்வா, கொரோல்லோ மற்றும் எக்ஸியோ வாகனங்கள் இறக்குமதி செய்யும் போது காணப்பட்ட 57 லட்சம் ரூபாய் வரி புதிய திருத்தத்தின் பின்னர் 66 லட்சம் ரூபாய் வரை உயர்வடைய உள்ளது. சாதாரணமாக வருடம் ஒன்றிற்கு நாட்டில் 5 லட்சம் வாகனங்கள் வரை இறக்குமதி செய்யப்படுகின்றன. பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் 2015 முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 25 லட்சம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அவ்வாறெனின் குறிப்பிட்ட விலைக்கு எதிர்காலத்தில் வாகனங்களை கொள்வனவு செய்ய முடியுமா? மேலும் சில வரிகள் சேர்க்கப்பட்ட பின்னரே வாகனத்தின் விலை தீர்மானிக்கப்படும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. வாகனங்களுக்கு 4 வகையான வரி காணப்படுகின்றன. முதலாவது கலால் வரி, என்ஜின் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி. அதுவே ஜனாதிபதியால் எமக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனைத் தவிர விசேட இறக்குமதி வரி, வாகனங்களின் பெறுமதிக்கு அமைய வரி தீர்மானிக்கப்படும். அதேபோன்று நாம் அனைவரும் அறிந்த சொகுசு வரி. இவை மூன்றினையும் ஒன்றிணைத்து CIF பெறுமதியுடன் சேர்த்து 18 வீத வரி உள்ளது. ஆகவே இந்த 4 வரிகளின் பிரகாரமே வாகனங்களின் விலை தீர்மானிக்கப்படும். விசேட இறக்குமதி வரி தொடர்பில் இப்போதைக்கு எதுவும் கூற முடியாது. சொகுசு வரி 18 வீதம் அதிகரிக்குமாயின் விலை தொடர்பில் எதுவும் கூற முடியாது. எனினும் யாரும் குழப்பமடைய வேண்டாம். இது வாகனத்தின் வரி அல்ல. தற்போது வரி விகிதத்துடன் ஒப்பிடும்போது 400-500 வீதத்தினால் அதிகரிக்கும். அதே நேரம் சிறிய வாகனங்களின் விலையிலும் மாற்றம் ஏற்படக்கூடும். புதிய வரி திருத்தத்தால் பயன்படுத்திய வாகனங்களின் விலையும் சந்தையில் அதிகரிக்குமா? இறக்குமதியை திறந்து வாகனங்களை கொண்டு வந்த பின்னரே சரியாக கூற முடியும். தற்போதுள்ள விலையில் பாரிய அளவில் வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்க முடியாது. இது அனைத்து வாகனங்களுக்கும் செல்லுபடியாகும். வரி திருத்தத்தின் மூலம் குறைந்த விலையில் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியுமா? உண்மையில் மக்கள் அன்றும் இன்றும் இதனையே கோருகின்றனர். குழப்பமடைய வேண்டாம். வாகனங்கள் வரும் வரை காத்திருப்போம். இப்போது ஒரு முடிவுக்கு வர முடியாது. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் வாகன இறக்குமதிக்கு திறக்கப்படும். அன்றைய தினம் அது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். அதன் பின்னர் வாகனங்களின் விலை தீர்மானிக்க முடியும். எனவே போட்டியுடனான விலை ஏற்படும். திறந்துவிடும் போது அனைவரும் வாகனங்களை இறக்குமதி செய்வார்கள்.